ஈசாக்கு சொன்னா ஏசா கிட்ட, நான் வயசாச்சு சாக போறேன்ப்பா, ஆனா கொஞ்சம் பசிக்குது, வேட்டைக்கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ வேட்டையாடி கொண்டு வா, நான் சாப்பிட்டு நான் உன்னை என்ன செய்யறேன். ரெபெக்கா கேட்டா. வாக்குத்தத்தம் பிள்ளை யாரு? யாக்கோபு. யாக்கோபு மேலதான் தேவ திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யாக்கோபு மேட்ரு தெரியுமா? உங்க அண்ணன் ஆசீர்வதிக்க அவர் ரெடி ஆயிட்டாரு, ஆனா நியாயப்படி ஆசீர்வாதம் யார் மேலதான் வரணும், அதுதான் தேவ சுத்தம். முன்னதான் கர்த்தர் சூஸ் பண்ணாரு. அதனால கெட் ரெடி எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் ஏசா மாதிரி போத்தி ஆக்ட் பண்ணி நல்ல வாய்க்கு ருசிச்சா குடிச்சா, பைபிள் இது இருக்கு, அவன் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு தன் மகனை ஆசீர்வதித்தான். இதுதாங்க மேட்டர். நீ அவரை திருப்திப்படுத்தினால் அப்பாவை அவர் உன்னை ஆசீர்வதிச்சிருவார். ஏசா வந்து கேட்கிறான், எனக்கு ஒண்ணு கூட இல்லையா, எல்லாத்தையும் கொட்டிடுவாரு. இதுதான் அவரு, இதுதான் எங்க அப்பா. இவன் முதல்ல அவரை நான் திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், அதை மட்டும் நீங்க யோசித்தீங்கனாலே இந்த உலகத்தில் நீங்க ராஜாவா இருப்பீங்க. அவரை நான் திருப்திப்படுத்தணும். என் ஜெப நேரத்தில், என் வேத வாசிப்பு தியானத்தில், ஆத்தும ஆதாயம் செய்வதில், சபையிலே ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியம் செய்வதில் ஆண்டவரை நான் திருப்திப்படுத்தணும். ஏசப்பாவை திருப்திப்படுத்தணும். ஆமீன். பெரிய பிள்ளைங்கள்லாம் பாருங்க, அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிள்ளைக்கு தெரியும், கிச்சன்ல போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அப்பா வேலையிலிருந்து டயர்டா வர்றாரு, அவருக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் என்ன செய்யணும். வளர்ந்த பிள்ளைங்க அதை யோசிப்பாங்க. பெற்றோர்களுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன படிக்க வைக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கா அவங்களுக்கு நான் ஏதாவது நான் சீக்கிரமா நல்லா படிச்சு வேலைக்கு வந்து என் அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கணும்ல, பிள்ளைங்க அப்படி நினைக்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் என்னுடைய தகப்பனுடைய விருப்பத்தை, அவருடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார்.